நீங்க புக் மை ஷோல டிக்கெட் புக் பண்ணுவீங்களா? தென் புக் மை ஷோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏமாத்திட்டு இருக்காங்க. இத நான் சொல்லல, புக் மை ஷோ சிஇஓவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நீங்க புக் மை ஷோல எந்த ஒரு டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலுமே பேமெண்ட் பேஜ்ல டொனேஷனா ₹1 பெர் டிக்கெட் ஆட் பண்ணிருப்பாங்க. இது பை டிஃபால்ட் எனேபிள்ல தான் இருக்கும். உங்களுக்கு தர விருப்பம் இல்லைன்னா நீங்க தான் இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் முன்னாடி எல்லாம் புக் மை ஷோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாம தான் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு டொனேஷன் தர விருப்பம் இருந்தா நீங்க தான் அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணி டொனேஷன் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் அப்பெல்லாம் புக் மை ஷோக்கு வெறும் மாசத்துக்கு 8,000ல இருந்து 80,000 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதுவே இந்த ஆப்ஷனை பை டிஃபால்ட் எனேபிள் பண்ணதுனால மக்கள் இந்த அமௌண்ட் இருக்கிறதே தெரியாம பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதனால புக் மை ஷோக்கு வருஷத்துக்கு 7,55,00,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சின்ன ஆப்டின் ஆப்ட் அவுட் சேஞ்ச் பண்ணதுனால 8,000ல இருந்து 80,000 கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப 7,55,00,000க்கும் மேல கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புக் மை ஷோ இந்த டொனேஷனை ஒரு நல்ல ரீசனுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு